பிரித்தானியாவிற்கு சிறிய படகுகள் மூலம் சட்டவிரோதமாக நுழைந்த நபர்களை வேலையில் அமர்த்திய குற்றச்சாட்டிற்காக தஸ்டோனில் உள்ள பிரபல பிஸா பிளேஸ் உணவகத்தின் உரிமத்தை முழுமையாக ரத்து செய்ய உள்துறை அமைச்சு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மன்செஸ்டர் வீதியில் அமைந்துள்ள இந்த உணவகத்தில் குடிவரவு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையின் போது சட்டப்பூர்வ வேலை அனுமதி இல்லாத இருவர் கண்டறியப்பட்டனர். இதில் ஒருவர் ஏற்கனவே நடத்திய சோதனையில் பிடிபட்டும் மீண்டும் அதே உணவகத்தில் பணியாற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தை நடத்தும் குர்திஷ் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஏற்கனவே 40,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 2024 சிறிய படகு மூலம் பிரித்தானியா வந்தவர் சோதனையின் போது இவரது அகதி தஞ்ச கோரிக்கை நிலுவையில் இருந்ததால் அவருக்கு வேலை செய்ய உரிமை இருக்கவில்லை. செப்டம்பர் 2022 வந்தவர் அவரது அகதி தஞ்ச கோரிக்கை மற்றும் மேல்முறையீடு முழுமையாக நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் கடந்த 4 மாதங்களாக இங்கு பிஸா தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். உணவக உரிமையாளர் உரிய இணையவழி ஆவண சரிபார்ப்பை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வெறும் அபராதம் அல்லது தற்காலிக தடை போதாது, பிற உணவகங்களுக்கும் எச்சரிக்கையாக அமையும் வகையில் இந்த உணவகத்தின் உரிமத்தை உடனடியாக முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சு நகர சபையிடம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் ஜூலை மாதம் 2024 முதல் இதுவரை சட்டவிரோத வேலைவாய்ப்புகள் தொடர்பாக 17,000க்கும் அதிகமான கைதுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 25,000க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது.